அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய ரசவாதி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழில் மொழிபெயர்ப்பு நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். உங்கள் கனவுகளை பின்தொடர்ந்து செல்வதை பற்றிய ஒரு கற்பனை கதை. நூலின் அத்தியாயம் 11. அந்த பாலைவன தலைவர், நான் அல்லாவின் மகத்துவத்தை பார்க்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் எப்படி தன்னை காற்றாக மாற்றுகிறான் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அதே சமயம் பயத்தை வெளிப்படுத்தி இருந்த அந்த 2 தளபதிகளின் பெயர்களை அவர் தன் நினைவில் பதிய வைத்து கொண்டார். அந்த கடுமையான காற்று ஓய்ந்தவுடன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதென்று அவர் தீர்மானித்தார். ஏனெனில் உண்மையான பாலைவனத்து ஆண் மக்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. சாண்டியாகோ சூரியனை பார்த்து, அன்பை பற்றி உனக்கு தெரியும் என்று காற்று என்னிடம் கூறியது. உனக்கு அன்பை பற்றி தெரிந்திருந்தால் பிரபஞ்ச ஆன்மாவை பற்றியும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதுவும் அன்பால் ஆனதுதான் என்று கூறினான். நான் இப்போது இருக்கும் இடத்திலிருந்து பிரபஞ்ச ஆன்மாவை என்னால் பார்க்க முடிகிறது என்று கூறிய சூரியன், அது என்னுடைய ஆன்மாவுடன் பேசுகிறது. நாங்கள் இருவரும் சேர்ந்து தாவரங்கள் வளரும்படி செய்கிறோம். செம்மறியாடுகள் நிழலான பகுதியை தேடிச் செல்லும்படி செய்கிறோம். நான் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறேன். நான் இருக்கின்ற இடத்திலிருந்து அன்பு செலுத்துவது எப்படி என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நான் பூமிக்கு இன்னும் சற்று அருகே வந்தால் கூட அங்குள்ள எல்லாம் மடிந்துவிடும். அதன் பிறகு பிரபஞ்ச ஆன்மாவும் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவரை பற்றி சிந்திக்கிறோம். பரஸ்பரம் அடுத்தவரை விரும்புகிறோம். நான் பூமிக்கு ஜீவனையும் கதகதப்பையும் கொடுக்கிறேன். நான் வாழ்வதற்கான காரணத்தை அது எனக்கு கொடுக்கிறது என்று விளக்கியது. அப்படியானால் அன்பை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா என்று சாண்டியாகோ கேட்டான். எனக்கு பிரபஞ்ச ஆன்மாவை பற்றி தெரியும். ஏனெனில் பிரபஞ்சத்தின் ஊடாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற இந்த முடிவற்ற பயணத்தின் போது நாங்கள் இதை பற்றி மிக விரிவாக பேசியுள்ளோம். இந்நாள் வரை அடிப்படையில் எல்லா விஷயங்களும் ஒன்றுதான் என்பதை தாதுக்களும் காய்கறிகளும் மட்டுமே அறிந்துள்ளதுதான் தன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்று அது என்னிடம் கூறியது. மேலும் இரும்பு எல்லா விதத்திலும் தாமிரத்தைப் போல இருக்க வேண்டியதில்லை என்றும், தாமிரம் எல்லா விதத்திலும் தங்கத்தைப் போல இருக்க வேண்டியதில்லை என்றும் அது கூறியது. ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் தனித்துவமானவை. எனவே அவை தத்தம் வேலையை மேற்கொள்கின்றன. இவை எல்லாவற்றையும் எழுதிய அந்த கை படைப்பின் 5ஆம் நாளன்று தன் வேலையை நிறுத்தியிருந்தால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமாதானமாக இருந்திருக்கும் என்று கூறிய சூரியன் சிறிது இடைவெளி விட்டது. பிறகு, ஆனால் 6ஆம் நாள் என்ற ஒன்று ஏற்பட்டுவிட்டது என்று அது கூறியது. சாண்டியாகோ அதனிடம், நீ மிகவும் அறிவார்ந்தவன். ஏனெனில் தொலைவிலிருந்து நீ எல்லாவற்றையும் கவனிக்கிறாய். ஆனால் அன்பை பற்றி உனக்கு தெரியவில்லை. 6ஆம் நாள் என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் மனிதன் தோன்றியிருக்க மாட்டான். தாமிரம் எப்போதும் வெறும் தாமிரமாகவே இருந்திருக்கும். ஈயம் வெறும் ஈயமாகவே இருந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் என்றேனும் ஒரு நாள் அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டுவிடும். எனவே ஒவ்வொன்றும் அதிக சிறப்பான ஒன்றாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய நோக்கத்தை கைவசப்படுத்த வேண்டும். பிரபஞ்ச ஆன்மா எல்லாவற்றையும் தன்னுள் ஐக்கியப்படுத்தும் வரை இது தொடர வேண்டும் என்று கூறினான். சூரியன் இதை பற்றி யோசித்து பார்த்துவிட்டு தான் இனி அதிக பிரகாசமாக ஒளிரத் தொடங்க வேண்டும் என்று தீர்மானித்தது. சூரியனுக்கும் சாண்டியாகோவிற்கும் இடையேயான இந்த உரையாடலை மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த காற்று, சூரியனின் ஒளி சாண்டியாகோவின் பார்வையை பறித்து விடாமல் இருப்பதற்காக அதிக வேகத்தோடு வீசத் தொடங்கியது. சாண்டியாகோ அந்த உரையாடலை தொடர்ந்தான். இதனால்தான் ரசவாதம் என்ற ஒன்று இருக்கிறது. எல்லோரும் தத்தம் புதையலை தேடிச் சென்று அதை கண்டுபிடித்து பிறகு தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்ததை விட இப்போது அதிக சிறப்பானவர்களாக இருக்க விரும்புவதற்கு மக்களை அது தூண்டுகிறது. உலகில் ஈயத்தின் தேவை இல்லாமல் போகும் வரை அந்த ஈயம் தன்னுடைய பாத்திரத்தை வகிக்கும். பிறகு அது தன்னை தங்கமாக மாற்றிக்கொண்டாக வேண்டும். ரசவாதிகள் அதைதான் செய்கின்றனர். நாம் முன்பு இருந்ததை விட அதிக சிறப்பானவர்களாக ஆக கடினமாக முயற்சிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாமே சிறப்புறுகின்றன என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டுகின்றனர். எனக்கு அன்பை பற்றி தெரியாது என்று நீ ஏன் கூறினாய்?
என்று சூரியன் அவனிடம் கேட்டது. ஏனெனில் இந்த பாலைவனத்தைப் போல தேக்கமடைந்து இருப்பது அன்பு ஆகாது. அதேபோல காற்றைப் போல இவ்வுலகில் சுற்றித் திரிவதும் அன்பு அல்ல. உன்னைப் போல எல்லாவற்றையும் ஒரு தொலைவிலிருந்து பார்ப்பதும் அன்பு அல்ல. அன்பு என்பது பிரபஞ்ச ஆன்மாவை பரிபூரணமாக மாற்றி அதை மேம்படுத்துகின்ற ஓர் ஆற்றலாகும். பிரபஞ்ச ஆன்மாவினுள் நான் முதலாக நுழைந்த போது அது கச்சிதமானதாக இருந்ததாக நான் நினைத்தேன். ஆனால் பின்னர் அது படைப்பின் பிற அம்சங்களைப் போலவே இருந்ததையும் அதற்கென்று சொந்த விருப்பங்களும் சச்சரவுகளும் இருந்ததையும் என்னால் பார்க்க முடிந்தது. நாம் தான் பிரபஞ்ச ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்கிறோம். நாம் சிறப்புறுகிறோமா அல்லது சீரழிகிறோமா என்பதை பொறுத்து நாம் வாழுகின்ற இவ்வுலகமும் சிறப்புறும் அல்லது சீரழியும். இங்குதான் அன்பின் சக்தி முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனெனில் நாம் அன்பு செலுத்தும் போது நாம் இப்போது இருப்பதை விட அதிக சிறந்தவர்களாக ஆக நாம் எப்போதும் முயற்சிக்கிறோம். அப்படியானால் நீ என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாய் என்று சூரியன் கேட்டது. நான் என்னை காற்றாக மாற்றுவதற்கு நீ எனக்கு உதவ வேண்டும் என்று சாண்டியாகோ பதிலளித்தான். படைக்கப்பட்டவற்றில் நான் தான் மிகவும் அறிவார்ந்தவன் என்பதை இயற்கை அறியும். ஆனால் உன்னை காற்றாக மாற்றுவது எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை என்று சூரியன் கூறியது. பிறகு நான் யாரிடம் கேட்பது? சூரியன் ஒரு கணம் யோசித்தது. காற்று இந்த உரையாடலை மிக உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தது. சூரியனின் அறிவுக்கு ஓர் எல்லை இருந்ததையும் பிரபஞ்ச மொழியை பேசிய சாண்டியாகோவை கையாள முடியாமல் அது திணறிக் கொண்டிருந்ததையும் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் போய் கூற அது விரும்பியது. எல்லாவற்றையும் எழுதிய அந்த கையிடம் சென்று பேசு என்று சூரியன் அவனிடம் கூறியது. இதை கேட்ட காற்று மகிழ்ச்சி கூச்சலிட்டது. முன்பு எப்போதையும் விட அதிக பலமாக அது வீசியது. கூடாரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு நிலத்தில் சாய்க்கப்பட்டன. விலங்குகள் அவை கட்டப்பட்டிருந்த கயிறுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டன. அந்த செங்குத்தான குன்றின் மீது இருந்தவர்கள் காற்று தங்களை அடித்து கொண்டு போய்விடாதபடி பார்த்து கொள்ள ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிக்கொண்டனர். சாண்டியாகோ எல்லாவற்றையும் எழுதிய அந்த கையிடம் உதவி கேட்டான். அவன் அவ்வாறு செய்தபோது பிரபஞ்சம் அமைதியாக இருந்ததை அவன் உணர்ந்தான். எனவே தான் பேச வேண்டாம் என்று அவன் தீர்மானித்தான். அவனுடைய இதயத்திலிருந்து அன்பு பெருக்கெடுத்தது. அவன் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். அவன் இதற்கு முன்பு ஒருபோதும் செய்திராத ஒரு பிரார்த்தனை அது. ஏனெனில் அதில் வார்த்தைகளோ அல்லது வேண்டுகோள்களோ இருக்கவில்லை. அந்த பிரார்த்தனையில் தன்னுடைய செம்மறியாடுகள் பசுமையான புதிய புல்வெளிகளை கண்டுபிடித்திருந்ததற்காக அவன் நன்றி கூறவில்லை. படிக பொருட்களை அதிக எண்ணிக்கையில் தன்னால் விற்க முடிய வேண்டும் என்று அவன் கோரவில்லை. தன் நேசத்திற்குரிய அந்த பெண் தன்னுடைய வரவிற்காக தொடர்ந்து காத்திருக்க வேண்டும் என்று அவன் கெஞ்சவில்லை. அங்கு நிலவிய அமைதியில் அந்த கை எழுதியிருந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ளவும் தத்தம் பாதைகளை பின்தொடர்ந்து செல்லவும் அந்த ஒற்றை மரகத பலகையில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ளவும் அந்த பாலைவனமும் காற்றும் சூரியனும் கூட முயற்சித்து கொண்டிருந்ததை சாண்டியாகோ புரிந்து கொண்டான். பூமி மற்றும் அண்டம் நெடுகிலும் சகுனங்கள் பரவி கிடந்ததையும் அவை தோன்றுவதற்கு எந்த காரணமும் இல்லாதிருந்ததையும் அவற்றுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாதிருந்ததையும் அவன் கண்டான். தாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருந்தோம் என்பதை பாலைவனங்களும் காற்றும் சூரியனும் மட்டுமல்லாமல் மக்களும் அறியவில்லை என்பதை சாண்டியாகோவால் உணர முடிந்தது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் அந்த கையிடம் ஒரு காரணம் இருந்தது என்பதையும் அந்த கையால் மட்டுமே அதிசயங்களை நிகழ்த்த முடியும் அல்லது ஒரு கடலை ஒரு பாலைவனமாகவோ அல்லது ஒரு மனிதனை காற்றாகவோ மாற்ற முடியும் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஒரு மிக பெரிய சக்திதான் 6 நாட்கள் நடைபெற்ற மாபெரும் உருவாக்கம் ஓர் அதி அற்புத படைப்பாக மாறும் நிலைக்கு இந்த பிரபஞ்சத்தை இட்டுச் சென்றது என்பதை அந்த கை மட்டுமே புரிந்து கொண்டிருந்தது. சாண்டியாகோ பிரபஞ்ச ஆன்மாவினுள் நுழைந்த போதுதான் அது கடவுளுடைய ஆன்மாவின் ஒரு பகுதி என்பதை அவன் கண்டான். பிறகு கடவுளின் அந்த ஆன்மா உண்மையில் தன்னுடைய சொந்த ஆன்மாதான் என்பதையும்
ஒரு சாதாரண இளைஞனான தன்னால் கூட அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்பதையும் அவன் கண்டான். சீமும் காற்று அதுவரை ஒருபோதும் வீசியிராத அளவுக்கு மிகவும் பலமாக வீசியது. அந்த பாலைவனத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பழங்குடியின தலைவரை எதிர்த்து ஒரு இராணுவ முகாமை கிட்டத்தட்ட தரைமட்டமாக்கிய ஒரு காற்றாக தன்னை உருமாற்றியிருந்த ஓர் இளைஞனின் கதையை பல தலைமுறைகளாக அராபியர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வந்தனர். சிமும் காற்று வீசுவது நின்றவுடன் சாண்டியாகோ இருந்திருந்த இடத்தை எல்லோரும் பார்த்தனர். ஆனால் அவன் அங்கு இருக்கவில்லை. மாறாக அந்த முகாமின் மறுகோடியில் மணலால் மூடப்பட்டிருந்த ஒரு காவலாளியை அடுத்து அவன் நின்று கொண்டிருந்தான். சாண்டியாகோவின் மந்திர தந்திர வேலையை கண்டு அங்கிருந்தோர் அனைவரும் மிகவும் பயந்தனர். ஆனால் 2 பேர் மட்டும் புன்னகைத்து கொண்டிருந்தனர். தனக்கு ஒரு கச்சிதமான சீடன் கிடைத்திருந்தான் என்பதால் அந்த ரசவாதியும், கடவுளின் மகிமையை அந்த இளைஞன் புரிந்து கொண்டிருந்தான் என்பதால் அந்த பழங்குடியின தலைவரும் புன்னகைத்து கொண்டிருந்தனர். மறுநாள் அந்த கூட்டத்தின் தளபதி சாண்டியாகோவுக்கும் அந்த ரசவாதிக்கும் விடை கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அவர்கள் விரும்பிய தூரம் வரை அவர்களோடு செல்வதற்கு அவர்களுக்கு துணையாக சில வீரர்களையும் அவர் அனுப்பி வைத்தார். அவர்கள் அன்று முழுவதும் பயணம் செய்தனர். மதிய நேரம் முடிவடைந்த நேரத்தில் கோப்து இனத்தவருடைய ஒரு மடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர். அந்த ரசவாதி தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கிவிட்டு தங்களுக்கு துணையாக வந்திருந்த வீரர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் முகாமிற்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறினார். பிறகு அவர் சாண்டியாகோவிடம் திரும்பி, இனிமேல் நீ தனியாக பயணிக்கப் போகிறாய். இன்னும் 3 மணி நேரத்தில் நீ பிரமிடுகளை சென்றடைந்து விடலாம் என்று கூறினார். பிரபஞ்ச மொழியை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி என்று அவன் கூறினான். உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததை நான் தூண்டிவிட்டேன், அவ்வளவுதான். பிறகு அவர் அந்த மடத்தின் கதவை தட்டினார். கருப்பு ஆடை அணிந்த ஒரு துறவி வாசல் கதவு அருகே வந்தார். அவர்கள் இருவரும் ஒரு சில நிமிடங்கள் கோப்து மொழியில் பேசினர். பிறகு அந்த ரசவாதி மடத்திற்குள்ளே போகும்படி சாண்டியாகோவிடம் கூறினார். பிறகு அவர் புன்னகைத்தபடி, அந்த மடத்தின் சமையலறையை சிறிது நேரம் பயன்படுத்தி கொள்ள எனக்கு அனுமதி வழங்குமாறு நான் அவரிடம் கேட்டேன் என்று சாண்டியாகோவிடம் கூறினார். அவரும் சாண்டியாகோவும் அந்த மடத்தின் பின்பக்கத்தில் இருந்த சமையலறைக்கு சென்றனர். அங்கு அந்த ரசவாதி நெருப்பை உருவாக்கினார். அப்போது அந்த துறவி சிறிது ஈயத்தை கொண்டு வந்தார். அதை அந்த ரசவாதி ஓர் இரும்பு சட்டியில் வைத்து அடுப்பில் ஏற்றினார். அந்த ஈயம் திரவமாக மாறியிருந்த போது அவர் தன் பையிலிருந்து அந்த வினோதமான மஞ்சள் நிற கண்ணாடி முட்டையை வெளியே எடுத்தார். ஒரு தலைமுடியின் தடிமன் கொண்ட இலை ஒன்றை அவர் அதிலிருந்து சுரண்டி அதை மெழுகில் சுற்றி ஈயம் உருகியிருந்த அந்த சட்டியில் அதை போட்டார். அந்த கலவை செந்நிறத்திற்கு மாறியது. அது கிட்டத்தட்ட இரத்தத்தின் நிறத்தில் இருந்தது. அப்போது அந்த ரசவாதி அந்த சட்டியை அடுப்பிலிருந்து இறக்கி அந்த கலவை ஆறுவதற்காக அதை ஓர் ஓரமாக வைத்தார். அவர் அவ்வாறு செய்து கொண்டிருந்த போது பழங்குடியினருக்கு இடையேயான சண்டைகளை பற்றி அவர் அத்துறவியிடம் பேசினார். அவை நீண்ட காலம் நீடிக்கப் போவதாக நான் நினைக்கிறேன் என்று அவர் அத்துறவியிடம் கூறினார். இது அந்த துறவிக்கு எரிச்சலூட்டியது. கீசா நகரில் பயணியர் குழுக்கள் சில நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சண்டை முடிவதற்காக அவை காத்திருந்தன. ஆனால் கடவுளின் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று அந்த துறவி கூறினார். நிச்சயமாக என்று அந்த ரசவாதி ஆமோதித்தார். அவர் சூடேற்றி இருந்த சட்டி ஆறியிருந்த போது அதை பார்த்த அந்த துறவியும் சாண்டியாகோவும் வியப்புற்றனர். அதிலிருந்த ஈயம் அந்த சட்டியின் வட்ட வடிவத்தில் காய்ந்து போயிருந்தது. ஆனால் அது இப்போது ஈயமாக இருக்கவில்லை, அது தங்கமாக மாறியிருந்தது. என்றேனும் ஒரு நாள் இதை செய்ய நான் கற்றுக்கொள்வேனா என்று சாண்டியாகோ கேட்டான். இது என்னுடைய பிறவி நோக்கமே அன்றி உன்னுடையது அல்ல. ஆனால் அது சாத்தியம் என்பதை நான் உனக்கு காட்ட விரும்பினேன், அவ்வளவுதான் என்று அவர் பதிலளித்தார். பிறகு அவர்கள் இருவரும் அந்த மடத்தின் வாசலுக்கு திரும்பி சென்றனர். அங்கு அவர் அந்த தங்க வட்டை 4ஆக உடைத்தார். அவற்றில் ஒன்றை அந்த மடத்தின் துறவியிடம் கொடுத்துவிட்டு, இது உங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்வோரிடம்
நீங்கள் தாராள குணத்தோடு நடந்து கொள்வதற்காக நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த ரசவாதி கூறினார். ஆனால் என்னுடைய தாராள மனப்போக்கிற்கு இது சற்று அதிகம் போல தெரிகிறதே. இனி ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் கூறுவதை வாழ்க்கை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடும். பிறகு அடுத்த முறை அது உங்களுக்கு குறைவாக கொடுக்கும். பிறகு அந்த ரசவாதி சாண்டியாகோவிடம் திரும்பி, இது உனக்கு. முன்பு அந்த முகாமில் அந்த பழங்குடியின தளபதிக்கு நீ கொடுத்தவற்றை ஈடு செய்ய இதை வைத்துக்கொள் என்று கூறினார். அந்த தளபதிக்கு தான் கொடுத்திருந்ததை விட இது மிகவும் அதிகம் என்று கூற நினைத்த சாண்டியாகோ சற்று முன் அந்த ரசவாதி அந்த துறவியிடம் கூறியதை கேட்டிருந்ததால் தன் வாயை மூடிக்கொண்டான். பிறகு அந்த ரசவாதி இன்னொரு துண்டு தங்கத்தை தனக்கு வைத்துக்கொண்டு, இது எனக்கு, ஏனெனில் நான் அந்த பாலைவனத்திற்கு திரும்பி போயாக வேண்டும். அந்த பழங்குடியினருக்கு இடையே சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறதல்லவா என்று கூறினார். பிறகு அவர் அந்த 4வது துண்டை எடுத்து அதையும் அந்த துறவியிடம் கொடுத்தார். இது இந்த இளைஞனுக்கு. அவனுக்கு எப்போதேனும் தேவைப்பட்டால் இதை அவனுக்கு கொடுங்கள் என்று அந்த ரசவாதி கூறினார். ஆனால் நான் என்னுடைய புதையலை தேடியல்லவா போய்க் கொண்டிருக்கிறேன். நான் அதை நெருங்கியும் விட்டேன் என்று சாண்டியாகோ கூறினான். நீ அதை கண்டுபிடிப்பாய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று அந்த ரசவாதி கூறினார். பிறகு எனக்காக ஏன் இன்னொரு தங்கத்துண்டை அவரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் நீ உன்னுடைய சேமிப்புகளை ஏற்கனவே 2 முறை தொலைத்திருக்கிறாய். ஒரு முறை ஒரு திருடனிடமும் இன்னொரு முறை அந்த தளபதியிடமும் நீ உன் உடைமைகளை இழந்திருக்கிறாய். நான் ஒரு முதிய அராபியன். எனக்கு மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. நான் எங்களுடைய பழமொழிகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஒரு முறை நிகழுகின்ற அனைத்தும் இன்னொரு முறை நிகழ்வதற்கான சாத்தியம் ஒருபோதும் இல்லை. ஆனால் 2 முறை நிகழ்கின்ற அனைத்தும் 3ஆவதாக ஒரு முறை நிச்சயமாக நிகழும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. பிறகு அவர்கள் இருவரும் தத்தம் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டனர். கனவுகளை பற்றி நான் உனக்கு ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் என்று அந்த ரசவாதி கூறினார். சாண்டியாகோ தன்னுடைய குதிரையை அவருக்கு அருகே கொண்டு வந்தான். பண்டைய ரோம் நகரில் பேரரசர் டைபீரியஸின் ஆட்சியின் போது நல்ல மனிதர் ஒருவர் தன்னுடைய 2 மகன்களுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களில் ஒருவன் இராணுவத்தில் இருந்தான். ரோம பேரரசின் தொலைதூர பகுதிகளுக்கு அவன் அனுப்பப்பட்டிருந்தான். இன்னொரு மகன் ஒரு கவிஞனாக இருந்தான். தன்னுடைய அழகான கவிதை வரிகளால் அப்பேரரசில் இருந்த அனைவரையும் அவன் மகிழ்வித்தான். ஓர் இரவில் அந்த தந்தைக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒரு தேவதை அவர் முன் தோன்றி அவருடைய மகன்களில் ஒருவனுடைய வார்த்தைகள் உலகம் நெடுகிலும் தலைமுறை தலைமுறையாக எல்லோராலும் கற்றுக்கொள்ளப்படும் என்றும் எல்லோரும் அவ்வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறுவர் என்றும் கூறினாள். கனவு தெளிந்து அவர் கண் விழித்தபோது அவர் நன்றி பெருக்கோடும் கண்ணீரோடும் எழுந்தார். ஏனெனில் வாழ்க்கை அவரிடம் மிகவும் தாராளமாக நடந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு தந்தையும் தெரிந்து கொண்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அது அவரிடம் வெளிப்படுத்தியிருந்தது. சில நாட்களில் ஒரு தேரின் சக்கரங்களில் மிதிபட்டு சாக இருந்த ஒரு குழந்தையை காப்பாற்ற முயன்றபோது அவர் இறந்துவிட்டார். அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சரியான மற்றும் நியாயமான முறையில் வாழ்ந்திருந்ததால் அவர் நேராக சொர்க்கத்திற்கு சென்றுவிட்டார். முன்பு தன்னுடைய கனவில் தோன்றியிருந்த அந்த தேவதையை அங்கு அவர் சந்தித்தார். நீ எப்போதும் ஒரு நல்ல மனிதனாக இருந்தாய். நீ உன் வாழ்க்கையை அன்பான வழியில் வாழ்ந்தாய். கண்ணியத்தோடு இறந்தாய். இப்போது நீ எதை விரும்பி கேட்டாலும் அதை என்னால் கொடுக்க முடியும் என்று அந்த தேவதை அவனிடம் கூறினாள். வாழ்க்கை எனக்கு எப்போதும் நல்லவிதமாக இருந்தது. நீ என் கனவில் முதலில் தோன்றிய போது என்னுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெகுமதி கிடைத்திருந்தது போன்ற ஓர் உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஏனெனில் என் மகனின் கவிதைகளை இனி வரும் அனைத்து தலைமுறையினரும் படிப்பர். எனக்கென்று தனியாக எதுவும் தேவையில்லை. ஆனால் தான் படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கிய தன் குழந்தைக்கு கிடைக்கும் புகழ் எந்த ஒரு தந்தையையும் பெருமிதம் கொள்ள செய்யும். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் என் மகனின் வார்த்தைகளை பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அந்த தேவதை அவருடைய தோளை தொட்டாள்.
உடனடியாக அவர்கள் இருவரும் எதிர்காலத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டனர். ஒரு வினோதமான மொழியை பேசிக்கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த ஓர் இடத்தில் அவர்கள் இருந்தனர். அவர் தன் கண்ணீரின் ஊடாக அந்த தேவதையிடம், கவிஞனாக இருந்த என் மகன் வடித்த வார்த்தைகள் காலத்தால் அழியாதவை என்பதை நான் அறிவேன். ஆனாலும் எனக்கு இப்போது ஒரு சந்தேகம் முளைத்துள்ளது. என்னுடைய 2 மகன்களில் யாருடைய வார்த்தைகளை இந்த மக்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் என்று தயவு செய்து உன்னால் எனக்கு கூற முடியுமா என்று கேட்டார். அந்த தேவதை அவருக்கு அருகே வந்து அங்கிருந்த ஒரு திண்ணைக்கு அவரை கனிவோடு அழைத்து சென்றாள். இருவரும் அதன் மீது அமர்ந்தனர். கவிஞனாக இருந்த உங்கள் மகனுடைய கவிதைகள் ரோமில் மிக பிரபலமாக இருந்தன. எல்லோரும் அவற்றை ரசித்து மகிழ்ந்தனர். ஆனால் டைபீரியஸின் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது உங்கள் மகனின் கவிதைகளை எல்லோரும் மறந்துவிட்டனர். நீங்கள் இப்போது இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் இராணுவத்தில் இருந்த உங்கள் மகனுடையது என்று அந்த தேவதை கூறினாள். அவர் அந்த தேவதையை வியப்போடு பார்த்தார். உங்கள் மகன் ஒரு தொலைவான இடத்தில் இராணுவ சேவை செய்ய சென்றான். அங்கு அவன் 100 வீரர்களின் தலைவனாக ஆனான். அவன் நியாயமானவனாகவும் நல்லவனாகவும் இருந்தான். ஒரு நாள் மதிய நேரத்தில் அவனுடைய சேவகர்களில் ஒருவன் நோய்வாய்ப்பட்டான். அந்த சேவகன் இறந்து விடுவான் போல தோன்றியது. நோய்களை தீர்க்கக்கூடிய யூத குரு ஒருவரை பற்றி உங்கள் மகன் கேள்விப்பட்டிருந்தான். எனவே அவன் அவரை தேடி பல நாட்களாக அலைந்து திரிந்தான். இதனிடையே தான் தேடிக்கொண்டிருந்த நபர் தேவ மைந்தன் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். அந்த நபரால் நோய் நீங்க பெற்ற பலரை அவன் சந்தித்திருந்தான். அந்த நபருடைய போதனைகளை அவர்கள் உங்கள் மகனுக்கு கற்றுக் கொடுத்தனர். எனவே உங்கள் மகன் ஒரு ரோமாபுரி படைத்தலைவனாக இருந்த போதிலும் அவர்களுடைய மதத்திற்கு மாறினான். வெகு சில நாட்களில் அவன் தேடிக்கொண்டிருந்த நபர் வரவிருந்த ஓர் இடத்திற்கு அவன் போய் சேர்ந்தான். தன்னுடைய சேவகர்களில் ஒருவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்ததாக உங்கள் மகன் அந்த யூத குருவிடம் கூறினான். அவர் அவனோடு அவனுடைய வீட்டிற்கு செல்ல தயாரானார். ஆனால் உங்கள் மகன் கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருந்ததால் அவன் அந்த யூத குருவின் கண்களை ஊடுருவி பார்த்தபோது தான் நிச்சயமாக தேவ மைந்தனின் முன்னிலையில்தான் இருந்தோம் என்பதை அறிந்தான். அந்த கணத்தில் பின்வரும் வார்த்தைகளை உங்கள் மகன் அந்த யூத குருவிடம் கூறினான். அவை ஒருபோதும் மறக்கப்படவில்லை. தேவனே, நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசினால் போதும், என் சேவகன் நலம் பெற்று விடுவான். இக்கதையை கூறி முடித்த அந்த ரசவாதி சாண்டியாகோவிடம், இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரும் அவர் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, இவ்வுலக வரலாற்றில் அவர் ஒரு மைய பாத்திரம் வகிக்கிறார். வழக்கமாக அவர் அதை அறிந்திருப்பது இல்லை என்று கூறினார். இதை கேட்டு சாண்டியாகோ புன்னகைத்தான். வாழ்க்கையை பற்றிய கேள்விகள் ஓர் இடையனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்திருக்கவில்லை. நான் புறப்படுகிறேன் என்று அந்த ரசவாதி கூறினார். நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சாண்டியாகோ பதிலளித்தான். தன்னுடைய புதையல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை தன்னுடைய இதயம்தான் தன்னிடம் வெளிப்படுத்த இருந்தது என்பதால் சாண்டியாகோ தன் இதயம் கூறியவற்றை உன்னிப்பாக கேட்டபடி அந்த பாலைவனத்தின் ஊடாக பல மணி நேரம் தன் குதிரையின் மீது பயணித்தான். உன்னுடைய இதயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உன் புதையலும் இருக்கும் என்று அந்த ரசவாதி கூறியிருந்தார். ஆனால் அவனுடைய இதயம் வேறு பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தது. வேறு தருணங்களில் தான் கண்ட ஒரு கனவை பின்தொடர்வதற்காக தன்னுடைய செம்மறியாடுகளை விட்டுவிட்டு சென்ற ஓர் இடையனின் கதையை அது பெருமிதத்துடன் கூறியது. தலைவிதியை பற்றியும் தங்களுக்கென்று பிடிவாதமான கருத்துக்களை கொண்டிருந்து எதிர்ப்பட்டவர்களுடன் மோதிக்கொண்டு தொலைதூர இடங்களையும் அழகான பெண்களையும் தேடி அலைந்து திரிந்திருந்த பல ஆண்களை பற்றியும் அது கூறியது. பயணங்கள், கண்டுபிடிப்புகள், புத்தகங்கள், மாற்றம் ஆகியவற்றை பற்றியும் அது பேசியது. சாண்டியாகோ இன்னொரு மணற்குன்றின் மீது ஏற இருந்த நேரத்தில் அவனுடைய இதயம், எந்த இடம் உன்னை நெகிழச் செய்து உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறதோ அந்த இடத்தில்தான் நான் இருக்கிறேன்.
அங்குதான் உன் புதையல் இருக்கிறது என்று கிசுகிசுத்தது. சாண்டியாகோ அந்த மணற்குன்றின் மீது மெதுவாக ஏறினான். விண்மீன்கள் நிறைந்த வானில் ஒரு முழு நிலவு முளைத்தெழுந்தது. சாண்டியாகோ அந்த பாலைவன சோலையை விட்டு புறப்பட்டு 1 மாதம் ஆகியிருந்தது. நில ஒளி அந்த மணற்குன்றுகளின் ஊடாக ஏற்படுத்திய நிழல்கள் உருண்டு திரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கடலை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கின. பாலைவனத்தில் அந்த ரசவாதியை முதலாக தான் சந்தித்த நாளை அது சாண்டியாகோவுக்கு நினைவூட்டியது. அந்த நில ஒளி அந்த பாலைவனத்தின் அமைதியின் மீதும் தன்னுடைய புதைகளை தேடிச் சென்று கொண்டிருந்த ஒருவனின் பயணத்தின் மீதும் விழுந்தது. அவன் அந்த மணற்குன்றின் உச்சத்தை எட்டிய போது அவனுடைய இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அங்கே எகிப்தின் அற்புதமான மற்றும் பிரம்மாண்டமான பிரமிடுகள் நில ஒளியாலும் அந்த பாலைவனத்தின் பிரகாசத்தாலும் ஒளியூட்டப்பட்டு நின்றன. சாண்டியாகோ தன் குதிரையை விட்டு கீழே இறங்கி மண்டியிட்டு அமர்ந்து அழுதான். தனக்கு தன்னுடைய கனவின் மீது நம்பிக்கை ஏற்படும்படி செய்ததற்காகவும், தான் ஓர் அரசரையும் ஒரு வியாபாரியையும் ஓர் ஆங்கிலேயரையும் ஒரு ரசவாதியையும் சந்திப்பதற்கு தன்னை வழிநடத்தி சென்றதற்காகவும் கடவுளுக்கு அவன் நன்றி கூறினான். எல்லாவற்றிற்கும் மேலாக, ஒருவன் தன் கனவை பின்தொடர்ந்து செல்வதிலிருந்து காதல் ஒருபோதும் அவனை தடுக்காது என்று தன்னிடம் கூறிய ஒரு பெண்ணை தன்னால் சந்திக்க முடிந்ததற்காகவும் அவன் நன்றி கூறினான். நான் விரும்பினால் இப்போதே என்னால் அந்த பாலைவன சோலைக்கு திரும்பிச் சென்று பாத்திமாவிடம் போய் சேர்ந்து ஓர் எளிய இடையனாக என் வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ரசவாதி பிரபஞ்ச மொழியை புரிந்திருந்தும், ஈயத்தை எப்படி தங்கமாக மாற்றுவது என்பதை அறிந்திருந்தும் கூட அவர் தொடர்ந்து இந்த பாலைவனத்தில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அறிவியலையும் கலையையும் வேறு யாருக்கும் வெளிக்காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கவில்லை. என்னுடைய சொந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை நோக்கிய பயணத்தின் ஊடாக எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். நான் கனவு கண்ட எல்லாவற்றையும் நான் அனுபவித்துள்ளேன் என்று சாண்டியாகோ தனக்கு தானே கூறிக்கொண்டான். ஆனால் தன்னுடைய புதையலை கண்டுபிடிக்கும் நிலையில் இருந்த அவன் ஒரு பணி திட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் ஒழிய அந்த பணித்திட்டம் முழுமையடையவில்லை என்றுதான் அர்த்தம் என்று தனக்குத்தானே நினைவூட்டி கொண்டான். அவன் தன்னை சுற்றிலும் இருந்த மணலை பார்த்தான். தன்னுடைய கண்ணீர் துளிகள் விழுந்திருந்த இடத்தில் உருள் வண்டு ஒன்று அந்த மணலின் ஊடாக விரைந்து ஓடிக்கொண்டிருந்ததை அவன் கண்டான். எகிப்தில் உருள் வண்டுகள் கடவுளின் ஓர் அறிகுறியாக பார்க்கப்பட்டன என்பதை பாலைவனத்தில் அவன் செலவிட்டிருந்த நேரத்தின் போது அவன் தெரிந்து கொண்டிருந்தான். இன்னொரு சகுனம். சாண்டியாகோ அந்த மணல் குன்றுகள் தோண்டத் தொடங்கினான். அப்போது எவர் ஒருவராலும் தன் வீட்டின் பின்பக்கத்தில் ஒரு பிரமிடை கட்டி எழுப்பிவிட முடியும் என்று அந்த படிக வியாபாரி ஒருமுறை தன்னிடம் கூறியிருந்ததை அவன் நினைத்து பார்த்தான். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு கல்லாக அடுக்கினால் கூட ஒரு பிரமிடை தன்னால் ஒருபோதும் உருவாக்க முடியாது என்பதை இப்போது அவன் உணர்ந்து கொண்டான். தான் தேர்ந்தெடுத்திருந்த இடத்தை அன்று இரவு நெடுகிலும் அவன் தோண்டியும் கூட அவன் அங்கு எதையும் கண்டுபிடிக்கவில்லை. பிரமிடுகள் கட்டப்பட்ட காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகளின் ஊடாக பயணித்திருந்த காலத்தின் சுமை அவனுடைய தோள்களை அழுத்தியது. ஆனால் தோண்டுவதை அவன் நிறுத்தவில்லை. அதே நேரம் அவன் தோண்டிக் கொண்டிருந்த குழிக்குள் காற்று மீண்டும் மணலை கொண்டு கொட்டி அவனுடைய வேலையை கடினமாக்கியது. அவன் தொடர்ந்து தோண்டுவதற்கு போராடினான். அவனுடைய கைகளில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. அக்கைகள் களைத்து போயிருந்தன. ஆனால் அவன் தன் இதயம் கூறியதை கேட்டான். அவனுடைய கண்ணீர் விழுந்த இடத்தில் அவன் தோண்ட வேண்டும் என்று அது கூறியிருந்தது. தன் கையில் அகப்பட்ட கற்களை அவன் வெளியே எடுத்தெறிய முயற்சித்து கொண்டிருந்த போது அவனுக்கு அருகே பல காலடி சத்தங்கள் அவனுக்கு கேட்டன. பல உருவங்கள் அவனை அணுகின. நிலா வெளிச்சத்திற்கு அவர்கள் முதுகு காட்டி நின்றனர். எனவே அவர்களுடைய கண்களையும் முகங்களையும் சாண்டியாகோவால் பார்க்க முடியவில்லை. நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்களில் ஒருவன் ஒரு கண்டிப்பான குரலில் கேட்டான். சாண்டியாகோ மிகவும் பயந்து போயிருந்ததால் அவன் அக்கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. தன்னுடைய புதையல் இருந்த இடத்தை அவன் கண்டுபிடித்திருந்தான்.
இனி நிகழக்கூடியவற்றை நினைத்து அவன் பயந்தான். அங்கு வந்திருந்தவர்களில் இன்னொருவன், பழங்குடியினருக்கு இடையேயான சண்டையிலிருந்து தப்பித்து வந்திருக்கும் அகதிகள் நாங்கள். எங்களுக்கு பணம் தேவை. நீ அங்கே எதை ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். தான் எதையும் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்று சாண்டியாகோ பதிலளித்தான். ஆனால் அவர்களில் ஒருவன் சாண்டியாகோவை இறுக்கமாக பிடித்து அந்த குழியிலிருந்து அவனை வெளியே இழுத்தான். சாண்டியாகோவின் பையை தேடிக்கொண்டிருந்த ஒருவன் தங்கத் துண்டு ஒன்றை கண்டான். இங்கே தங்கம் இருக்கிறது என்று அவன் கூறினான். சாண்டியாகோவை பிடித்திருந்த அராபியனின் முகத்தின் மீது இப்போது நில ஒளி பட்டது. அவன் அந்த அராபியனின் கண்களில் மரணத்தை பார்த்தான். இன்னும் அதிகமான தங்கத்தை இவன் அந்த குழிக்குள் ஒளித்து வைத்திருக்க கூடும். அவர்கள் சாண்டியாகோவை கட்டாயப்படுத்தி தொடர்ந்து அவன் அக்குழியை தோண்டும்படி செய்தனர். ஆனால் அவர்களால் அங்கு எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொழுது விடிந்தபோது அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து சாண்டியாகோவை அடிக்கத் தொடங்கினர். அவனுடைய உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன. அவனுடைய ஆடை கிழிக்கப்பட்டு கந்தல் கந்தலாக ஆக்கப்பட்டது. தன்னுடைய மரணம் நெருங்கி இருந்ததாக சாண்டியாகோ நினைத்தான். முன்பொரு சமயம் அந்த ரசவாதி, நீ சாகப் போகிறாய் எனும்போது, பணத்தால் உனக்கு என்ன பயன்? பணம் ஒருவருடைய உயிரை காப்பது அரிதாகவே நிகழுகின்ற ஒன்றல்லவா என்று கூறியிருந்தார். சாண்டியாகோ இப்போது வேறு வழியின்றி, நான் புதையலை தேடி இந்த குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அவனுடைய வாய் வீங்கியிருந்த போதிலும், அதிலிருந்து இரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த போதிலும், எகிப்தின் பிரமிடுகளுக்கு பக்கத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை பற்றிய கனவு தனக்கு 2 முறை தோன்றியிருந்ததாக அவன் தன்னை தாக்கியவர்களிடம் கூறினான். அக்குழுவின் தலைவன் போல தெரிந்த ஒருவன் மற்றவர்களில் ஒருவனிடம், அவனை விட்டுவிடு, அவனிடம் வேறு எதுவும் இல்லை, அவன் இந்த தங்கத்தை எங்கிருந்தோ திருடியிருக்க வேண்டும் என்று கூறினான். சாண்டியாகோ அந்த மணலின் மீது விழுந்தான். அவன் கிட்டத்தட்ட மூர்ச்சையாகி இருந்தான். அந்த கும்பலின் தலைவன் சாண்டியாகோவை உலுக்கிவிட்டு, நாங்கள் இங்கிருந்து போகிறோம் என்று கூறினான். ஆனால் அவர்கள் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அந்த தலைவன் அவனிடம் வந்து, நீ சாக மாட்டாய், நீ நிச்சயமாக உயிர் வாழ்வாய். ஒருவன் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருக்கக்கூடாது என்பதை நீ கற்றுக்கொள்வாய். 2 ஆண்டுகளுக்கு முன்பு துல்லியமாக இதே இடத்தில் எனக்கும் ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. நான் ஸ்பெயின் நாட்டின் புல்வெளிகளுக்கு பயணம் மேற்கொண்டு இடையர்களும் செம்மறியாடுகளும் இரவில் இளைப்பாறிய ஒரு சிதிலடைந்த தேவாலயத்தில் என்னுடைய புதையலை தேட வேண்டும் என்று என்னுடைய கனவில் என்னிடம் கூறப்பட்டது. சிதிலடைந்த அந்த தேவாலயத்தின் சிதையல்களில் இருந்து ஒரு சிக்கமோர் மரம் வளர்ந்திருந்ததாகவும், நான் அந்த மரத்தின் வேர்ப்பகுதியில் தோண்டினால் அங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு புதையலை நான் கண்டுபிடிப்பேன் என்றும் அக்கனவில் என்னிடம் கூறப்பட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு கனவிற்காக ஓர் ஒட்டுமொத்த பாலைவனத்தை கடக்கும் அளவுக்கு நான் ஒரு முட்டாள் அல்ல என்று கூறினான். பிறகு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து போய்விட்டனர். சாண்டியாகோ தட்டு தடுமாறி எழுந்து நின்று அந்த பிரமிடுகளை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அவை அவனை பார்த்து சிரித்தது போல தோன்றின. பதிலுக்கு அவனும் சிரித்தான். அவனுடைய இதயம் மகிழ்ச்சியில் திளைத்தது. ஏனில் தன்னுடைய புதையல் எங்கே இருந்தது என்பதை அவன் இப்போது தெரிந்து கொண்டு விட்டான். இரவு நெருங்கி கொண்டிருந்த போது அனாதரவாக விடப்பட்டிருந்த அச்சிறிய தேவாலயத்திற்கு சாண்டியாகோ வந்து சேர்ந்தான். அந்த சிக்கமோர் மரம் இன்னும் அங்கு இருந்தது. பாதி உடைந்திருந்த கூரையின் வழியாக விண்மீன்கள் தெரிந்தன. முன்பொரு நாள் தான் அந்த தேவாலயத்தில் தன்னுடைய செம்மறியாடுகளுடன் இருந்திருந்த நேரத்தை அவன் நினைவு கூர்ந்தான். அது ஓர் அமைதியான இரவாக இருந்திருந்தது. ஆனால் அவனுக்கு தோன்றிய கனவுதான் திருப்பு முனையே. இப்போது அவன் தன்னுடைய செம்மறியாடுகளுடன் அங்கு வரவில்லை. மாறாக ஒரு மண் வெட்டியுடன் அவன் அங்கு வந்தான். அவன் தன்னுடைய பையிலிருந்து தன்னுடைய ஒயின் பாட்டிலை வெளியே எடுத்து அதில் சிறிதளவு ஒயினை குடித்தான். தானும் அந்த ரசவாதியும் இரவில் அந்த பாலைவனத்தில் உட்கார்ந்து கொண்டு விண்மீன்களை பார்த்தபடியே சேர்ந்து ஒயினை பருகியதை அவன் நினைவு கூர்ந்தான். தான் பயணித்திருந்த பல பாதைகளையும் தன்னுடைய புதையலை தனக்கு வெளிப்படுத்துவதற்கு
கடவுள் தேர்ந்தெடுத்திருந்த வினோதமான வழியையும் அவன் நினைத்து பார்த்தான். மீண்டும் மீண்டும் தோன்றிய கனவுகளின் முக்கியத்துவத்தில் தான் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்திருந்தால் அந்த குறவர் குல பெண்ணையோ, அந்த அரசரையோ அல்லது அந்த திருடனையோ தன்னால் ஒருபோதும் சந்தித்திருக்க முடியாது என்று நினைத்த அவன், அது ஒரு நீளமான பட்டியல். ஆனால் நான் பயணிக்க வேண்டிய பாதை அந்த சகுனங்களில் எழுதப்பட்டிருந்தது. எனவே நான் ஒருபோதும் பாதை தவறி போக வாய்ப்பு இருந்திருக்காது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். பிறகு அவன் அயர்ந்து உறங்கிவிட்டான். அவன் கண் விழித்தபோது சூரியன் ஏற்கனவே வானின் உச்சத்தை தொட்டிருந்தது. அவன் எழுந்து அந்த சிக்கமோர் மரத்தின் அடிப்பகுதியில் தோண்டத் தொடங்கினான். அவன் வானத்தை ஏறிட்டு பார்த்து அந்த ரசவாதியை நினைத்து கொண்டே, வயோதிக மாந்திரீகரே, ஒட்டுமொத்த கதையையும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். நான் இந்த தேவாலயத்திற்கு திரும்பி வர உதவும் பொருட்டு அந்த பாலைவனத்தில் இருந்த அந்த மடத்தில் ஒரு தங்கத் துண்டை நீங்கள் எனக்காக விட்டு சென்றீர்கள். நைந்து போன நிலையில் நான் அங்கு திரும்பி வந்ததைக் கண்ட அந்த துறவி வாய்விட்டு சிரித்தார். என்னை நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா என்று தனக்குள் பேசிக்கொண்டான். அப்போது காற்றில் ஏதோ ஒரு குரல், இல்லை, நான் உன்னிடம் கூறியிருந்தால் நீ பிரமிடுகளை பார்த்திருக்க மாட்டாய். அவை மிகவும் அழகாக இருந்தன, இல்லையா என்று கூறியது அவனுக்கு கேட்டது. சாண்டியாகோ புன்னகைத்துவிட்டு தொடர்ந்து தோண்டினான். அரை மணி நேரத்திற்கு பிறகு அவனுடைய மண்வெட்டி ஏதோ திடமான ஒன்றின் மீது இடித்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு ஸ்பெயின் நாட்டு பொற்காசுகள் அடங்கிய பேழை ஒன்று அவனுக்கு முன்னால் இருந்தது. விலை உயர்ந்த கற்கள், சிவப்பு மற்றும் வெள்ளை நிற இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட பொன் முகமூடிகள், ஆபரணங்கள் பதிக்கப்பட்ட கற்சிலைகள் ஆகியவையும் அந்த இடத்தில் இருந்தன. ஸ்பெயின் நாட்டு அரசர் ஒருவர் ஏதோ ஒரு பகுதியை வெற்றி கொண்டு அங்கிருந்து சூறையாடிய பொருட்கள் அவை. அவர் தன்னுடைய வாரிசுகளுக்கு அவற்றை பற்றி கூற மறந்திருந்தார். சாண்டியாகோ தன் பையிலிருந்து உரிம் மற்றும் தும்மிம் கற்களை வெளியே எடுத்தான். அவன் அவற்றை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தி இருந்தான். என்றோ ஒரு நாள் காலையில் அவன் ஒரு சந்தையில் இருந்தபோது அவன் அவற்றை பயன்படுத்தி இருந்தான். அவனுடைய வாழ்க்கையும் பாதையும் போதுமான சகுனங்களை அவனுக்கு எப்போதும் வழங்கி வந்திருந்தன. அவன் அவ்விரு கற்களையும் அந்த பேழைக்குள் வைத்தான். அவையும் இப்போது அவனுடைய புதிய புதையலின் ஒரு பகுதியாக ஆகியிருந்தன. ஏனெனில் இனி ஒருபோதும் அவன் சந்திக்க இருக்காத அந்த முதிய அரசரை அவை அவனுக்கு நினைவுபடுத்தின. தங்கள் கனவை பின்தொடர்ந்து செல்கின்றவர்களுக்கு வாழ்க்கை தாராளமாக அள்ளி வழங்குகிறது என்பது உண்மைதான் என்று சாண்டியாகோ நினைத்தான். பிறகு தன்னுடைய புதையலில் 10ல் ஒரு பகுதியை தரிஃபா நகரை சேர்ந்த அந்த குறவர் குல பெண்ணுக்கு கொடுப்பதாக தான் அவளுக்கு கொடுத்திருந்த வாக்கை அவன் நினைத்து பார்த்தான். குறவர் குல பெண்கள் உண்மையிலேயே சாமர்த்தியசாலிகள்தான். அவர்கள் அதிகமாக பயணம் செய்வதுதான் அதற்கு காரணம் போலும் என்று அவன் நினைத்தான். இப்போது மீண்டும் காற்று வீசத் தொடங்கியது. ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த லெவாண்ட் காற்று அது. இப்போது அது அந்த பாலைவனத்தின் வாசனையையோ அல்லது மூர் இனத்தினர் முற்றுகையிட வருவது குறித்த அச்சுறுத்தலையோ கொண்டு வரவில்லை. மாறாக அவனுக்கு நன்றாக பரிச்சயமாகி இருந்த ஒரு வாசனையை அது சுமந்து வந்தது. வெகு தொலைவிலிருந்து வந்த அந்த வாசனை நெருங்கி வந்து அவன் மீது படர்ந்தது. சாண்டியாகோ புன்னகை பூத்தான். பாத்திமா முதன்முறையாக அதை செய்திருந்தாள். பாத்திமா, இதோ வந்துவிட்டேன் என்று அவன் உற்சாகமாக கூறினான். இந்த புத்தகம் இத்துடன் நிறைவடைகிறது. புத்தகத்தின் முடிவில் எனது கருத்து: நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே புதையலை வைத்துக்கொண்டு பிறரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கருத்து. மற்றொன்று, உங்கள் கனவுகளை தொடர்ந்து செல்லுங்கள், பிரபஞ்சம் அதற்கு உதவி புரியும் என்பது இன்னொன்று. மீண்டும் அடுத்த புத்தகத்தில் சந்திக்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.